லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா, நம்ம எப்படி ஒரு மெயிலை கம்போஸ் பண்ணணும், அது டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எப்படி ஆன் பண்ணி வைக்கணும், அலர்ட் மெசேஜஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். என்னோட மெயில் வந்து எனக்கு நிறையா வருது. எனக்கு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெயில் மட்டும் குரூப் பண்ணிக்கணும், அது எல்லாமே நான் ஒரு ஃபோல்டரில் போடணும் எப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்பாக்ஸில் எனக்கு வரக்கூடிய மெயில் எல்லாமே இன்பாக்ஸில் இருக்க போகுது. டிராஃப்ட்ன்றது என்னன்னா, நான் டைப் பண்ணிட்டு, அதாவது மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பட் அந்த மெயிலை நான் இப்போ சென்ட் பண்ண போகிறதில்ல. அப்படின்றதுனால நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது தான் டிராஃப்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறேன். டூ அட்ரஸில் நான் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட அட்ரஸை டைப் பண்ணிட்டேன். சப்ஜெக்டும் நான் டைப் பண்ணிட்டேன். பட் நான் சென்ட் பண்ணல. ஜஸ்ட் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், சேவ்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து அந்த மெயில் அனுப்ப போகிறதில்ல, நான் லேட்டராக தான் அனுப்ப போகிறேன். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எங்கே இருக்குன்னா, என்னோட டிராஃப்டில் இருக்கும். இப்போ நான் டிராஃப்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த மெயில் இருக்குது. ஓகேங்களா. சென்ட்ன்ற ஆப்ஷன் எப்படின்னா, நம்ம யாருக்கெல்லாம் மெயில் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜங்க்ன்றது என்னன்னா, நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அன்வான்ட் மெயில்ஸ் எல்லாமே இருக்குன்னா அதை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராஷ்லாம் நம்ம டெலிட் பண்ண மெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆல்ரைட். இப்போ எனக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு எலெக்ஷன் சம்மந்தமான மெயிலெலாம் நிறையா ரிசீவ் ஆகுது. லைக் தனியாக ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெயில் மட்டும் எனக்கு ரிசீவ் ஆகுது. அதெல்லாம் நான் ஒரு ஃபோல்டர் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இங்கே 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் மேனேஜ் ஃபோல்டர்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கோ அதையும் காட்டும். அடிஷ்னலாக எனக்கு ரைட் சைடில் கிரியேட்டுன்னு இருக்குங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஃபோல்டர் நேம் என்னன்னு கொடுக்கணும்னு கேட்குது. நான் எலெக்ஷன்னு கொடுத்துக்கிறேன். அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், நான் ஓஏசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஃபோல்டர் கீழே இன்னொரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, அகெயின் வந்து கிரியேட்னு கொடுக்குறேன். ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுற ஃபோல்டர் நேம். இந்த ஆஃபீஸ்ன்ற ஃபோல்டர் எனக்கு எந்த பேரண்ட் ஃபோல்டர் கீழே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஏசி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோல்டர் ஓஏசின்னு இருக்குது, அதுக்கு கீழே ஆஃபீஸ்னு எனக்கு இருக்குது. நான் அகைன் என்ன பண்ணுறேன், ஸ்பேரோ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதோட பேரண்ட் ஃபோல்டரை வந்து நான் ஓஏசின்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, எலெக்ஷன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஓஏசின்ற ஒரு ஃபோல்டரும் தனியாக இருக்குது. எனக்கு இந்த ஃபோல்டர் வந்து ஒரு சிலர் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும், மீதியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் என்னால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட். எனக்கு இந்த ட்ராஷுக்கு கீழே எலெக்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்குது. கிளிக் பண்ணுற எதுவுமே இல்லை, ஏன்னா எந்த ஒரு மெயிலுமே வரல, நான் மூவ் பண்ணல. ஓஏசின்ற ஃபோல்டர் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ஸ்பேரோ இருக்குது. ஆல்ரைட். இப்போ நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை வந்து நான் எப்படி மூவ் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் அந்த மெயிலை என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா. அந்த மெயிலை கிளிக் பண்ணுங்க. இந்த லாஸ்ட்ல ரைட் சைடில் மோர்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. அதில் மூவ் டூன்னு வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு எலெக்ஷன் சம்மந்தமானது அப்படின்றதுனால அந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எலெக்ஷன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ அகைன் வந்து வேறு ஏதோ ஒரு மெயிலை வந்து நான் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியணும்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மெயில் வந்து என்னன்ற கண்டென்ட்டு. மோர்னு கொடுக்குறேன், மூவ் டூ கொடுத்துட்றேன், எலெக்ஷன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அகைன் அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் இந்த ஐக்கனை கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ எலெக்ஷன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணதும் எனக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தமான மெயில் ரெண்டுமே மூவ் பண்ணது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இல்லை இதை நான் அகைன் வந்து இன்பாக்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் அதே ப்ராசஸ் தான். மோர்னு கிளிக் பண்ணுறேன், மூவ் டூ கொடுக்குறேன். இப்போ நான் ஆஃபீஸ்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஆஃபீஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த மெயில் எனக்கு இருக்கும். ஸோ லைக்வைஸ் இப்படி தான் நீங்கள் ஃபோல்டர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். தேங்க்யூ.